ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock மேல தான் நான் வீடியோவை எடுத்துருக்கிறது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மினி விளாக். இதுக்கு முன்னாடி நான் குக்கிங் சேனல் தான் எல்லாமே போட்டு இருக்கிறது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூடவே பெல் பட்டனை நீங்க ஆன் பண்ணாதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இன்னைக்கு தேர்ஸ்டே ஈவினிங், நாளைக்கு காத்தால இட்லி செய்யறதுக்கோசரம் மாவு அரைச்சின்னு வந்தாச்சு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேக்கு இட்லி, ரெண்டாவது நாளைக்கு தோசையா நானே சுட்டுக்கிறது. அதனால மாவு ரெண்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் டே இது புளிக்க வைக்கிறது, ரெண்டாவது டே இது ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு மறுநாளைக்கு புளிக்க வச்சுக்கிறது. மத்தியானம் வெளியே போயிருந்தா அதனால வெங்காய தக்காளி ரொம்ப கம்மி ரேட்டுக்கே வித்துச்சு. அதனால வாங்கிட்டேன். 1.5 kg வெங்காயம், 1.5 kg தக்காளி ரெண்டும் சேர்த்து 100 ரூபாய் தான் ஆச்சு. கிழங்கு எப்பவுமே நம்ம வீட்டுல ஸ்டாக்கா நான் வச்சுக்குவேன். எதுவுமே வீட்டுல கச்சிக்கிறதுக்கு இல்லாத நேரத்துல சடனா 2 கிழங்கு எடுத்து ஒரு பொரியலோ இல்ல வறுவலோ செஞ்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க, தக்காளி வெங்காயம் நான் செப்பரேட்டா பண்ணியாச்சு. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே கிச்சன்ல சிங்க்ல இருக்கிற எல்லா சாமானும் கழுவிட்டு கிச்சனை நல்லா நீட் பண்ணிட்டு அப்புறத்தான் தூங்க போவேன். ஏன்னா காத்தால ஏஞ்சாக்கா நம்மளுக்கு கிச்சனுக்குள்ள வரக்குள்ள நீட்டா இருந்துச்சுனாக்கா ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். இப்போ சடனா என் பையன் எக் ஆம்லெட் நைட் டின்னர் கேட்டா, அதனால நான் செஞ்சு கொடுக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிருக்கிறேன். காத்தால இருந்து நிறைய வேலை எல்லாமே முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து உட்கார நேரத்துல தான் ஏதாவது இந்த மாதிரி கேக்குவாங்க. என்ன பண்ணுறது, நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். அதனால சோம்பேறி தானே பண்ணாத நான் செஞ்சு கொடுக்குவேன். 1.5 வெங்காயம், 3 பச்சை மிளகா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணுமா இருக்குது, 3 முட்டை ஒற்றி ஊத்திக்கணுமா இருக்குது. கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லாவே இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணுமா இருக்குது. பேன் கேக் செய்யறோம் இல்லையா, அந்த தவால தான் நான் இன்னைக்கு முட்டை ஆம்லெட் செய்யறது. நல்லா குட்டி குட்டியா ரவுண்ட் ஷேப்ல பன்னு மாதிரி நம்மளுக்கு எக் ஆம்லெட் வரும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மினி விளாக் போடலான்ட்டு இருக்கிறேன். உங்களுக்கு குக்கிங் வேணுமா இல்ல மினி விளாக் வேணுமான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இதுக்கப்புறம் மினி விளாக்ல அப்பப்போ வரும், நீங்க செக் பண்ணிக்கலாம். வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு கூடவே இந்த வீடியோவை எடுத்து அதுக்கு எடிட்டிங்கு அப்லோடு எல்லாமே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டாலும் உங்களோட சப்போர்ட் இந்த சேனலுக்கு தேவைப்படுது. வியூஸ் எல்லாம் நல்லாவே போகுது. ஆனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எக் ஆம்லெட் செஞ்சாச்சு. நான் 3 முட்டை தான் எடுத்தேன். அதுல தாராளமாவே எனக்கு இந்த சைஸுக்கு 7 ஆம்லெட் வந்துக்குது. மத்தியானம் செஞ்ச கொழும்பே நல்லாவே மிச்சம் மீந்துச்சு. அதனால நைட் டின்னர் தானேன்ட்டு அதிலே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் கூட பச்சை பயிர் கொழும்பு, கூடவே தேங்காய் சட்னி, எக் ஆம்லெட், இதுதான் எங்க வீட்டுல நைட்டுக்கு டின்னர்.